بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: فزوروا القبور فإنها تزهد في الدنيا وتطهر الآخرة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைத்தாட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது ஜியாரத்துல் குபூரை பற்றி நிறைய கடந்த வாரங்களாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மார்க்கத்தின் பார்வையிலே ஜியாரத்து செய்தல் என்ன, அதை பற்றி உண்டான விளக்கங்களை நாம் ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஜியாரத்து என்ற இந்த அரபி வார்த்தைக்கு சந்தித்தல் என்று பொருள். ஜியாரத்துல் குபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபி வார்த்தைக்கு கபுருஸ்தான்களை, மன்னரைகளை சந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். மார்க்கத்தின் அடிப்படையில் ஜியாரத்து செய்யறது சுன்னத்தான அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்றால் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஜியாரத்து செய்யறது ஒரு அழகான நல்ல அமல். விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி செய்யாம விட்டுடலாம். யாரையும் வற்புறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. செய்யறவனையும் குறை சொல்லக்கூடாது, செய்யாத ஆளையும் குறை சொல்லக்கூடாது. செய்யறது செய்யாம இருக்கிறது அவரவர்கள் விருப்பம். செஞ்சா தவறு இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் நிலைப்பாடு. ஜியாரத்துல் கபூர் இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல மன்னரைகளை சந்திக்க வேண்டாம்னு தடுத்தாங்க. காரணம், அன்னைக்கு இருந்த மூமின்கள், அந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. அவங்க மன்னரைகளை போய் சந்திக்க போய் அங்க போய் வணங்கி அப்படி இப்படின்னு தப்பா போயிடக்கூடாதுங்கிறனால ரசூலுல்லா ஆரம்ப காலத்துல வேணாம்னு தடுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லி மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து மக்களுக்கு ஓரளவுக்கு விளங்கின பின்னாடி ஜியாரத்து செய்யலாம் அப்படின்னு பொது அனுமதி கொடுத்தார்கள் என்பதாக ஆதாரபூர்வமான எல்லா நபிமொழி நூல்களிலும் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜியாரத்துன்னு சொல்றமே அது ரெண்டு வகை. ஒன்றை போட்டு ஒன்றை குழப்பிக்க கூடாது. ஜியாரத்தினுடைய சட்டங்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெளிவா தெரியாதனால தான் ஜியாரத்து செய்யறவங்களை நீங்க ஷிர்க் செய்யறீங்கன்னு சில பேர் விதண்டாவாதமாக பேசுறாங்க. ஜியாரத்துலாம் தேவையில்லை என்று விதண்டாவாதமாக பேசுறாங்க. ஜியாரத்தை பத்தி உண்டான ஒரு நடுநிலையோடு மார்க்கம் சொல்லக்கூடியதை சிந்திக்கணும். ஜியாரத்து ரெண்டு வகை. ஒரு வகை அதாவது பொதுவா கபுரிஸ்தான்களை போய் சந்திக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள், தாதா தாதி, நானா நானி, ஏன் தாய் தகப்பன், மனைவி, கணவர், நம்ம பெத்தெடுத்த பிள்ளை, இப்படி யாரேனும் ஒருத்தவங்க சில பேர் நமக்கு முன்னாடி மௌத்தா இருக்கலாம். அவங்கள போய் நம்ம பொது மையவாடியில கபுரிஸ்தான்ல அடைக்கிருப்போமா இல்லையா, அங்க போய் ஜியாரத்து செய்யறது. இது ஒரு வகையான ஜியாரத். இன்னொரு வகையான
வகையான ஜியாரத்து, இறை நேசர்களை போய் சந்திக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கீழாலே இருக்கிறார்கள். மதீனாவுக்கு நாம எதுக்குங்க போறோம்? ஜியாரத்துக்கு தான் போறோம். அங்க போய் தொழுதா கூட நன்மை கிடைக்குங்கிறதுக்காகவா? இல்ல. அதை விட கஅபாவுல தொழுதா கூட நன்மை கிடைக்குமா இல்லையா? மதீனா போறதின் நோக்கம் நபி அவர்களை ஜியாரத்து செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்களை ஜியாரத்து செய்யலாம், நபி தோழர்கள் சஹாபாக்களை ஜியாரத்து செய்யலாம், நம் பகுதியில் இருக்கக்கூடிய இறை நேசர்களை ஜியாரத்து செய்யலாம். அதாவது நம்ம மொழியில சொல்றதா இருந்தா பிரபலமான தர்காக்களுக்கு ஜியாரத்துக்கு போலாமான்னு கேட்டா தாராளமா போகலாம். இந்த மார்க்கம் தடுக்கல. அதுக்கு பேரு ஷிர்க் இல்ல, அதுக்கு பேரு குஃப்ர் கிடையாது, அதுக்கு பேரு பித்அத் இல்ல. இதெல்லாம் மார்க்கம் இபாதத்துன்னு சொல்லி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட இன்னும் ஒருபடி மேல சில செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை பதிவு செய்திருக்கிறான். ரப்பனா குஃபிர் லனா யகூலுன, சில மூமின்கள் எப்படி துஆ செய்வாங்கன்னு கேட்டா துஆ செய்யற மெத்தேடையே அல்லாஹ் சொல்லிட்டான். ரப்பனா குஃபிர் லனா வ லி இஹ்வானில் அல்லதீன சபகூனா பில் ஈமான். இறைவா, ஈமானால் காலம் கடந்தவர்கள், ஈமான்தாரிகள், ஈமான் கொண்டு முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்தவர்கள், மௌத்தா போனவர்கள், காலம் கடந்தவர்கள், அவர்களை இறைவா எங்களுடைய அந்த சகோதரர்கள் எல்லாம் நீ மன்னிப்பாயாக. அதே போல அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், அவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை உண்டாக்கி விடாதே. அப்ப மௌத்தா போன மூமின்கள் மீது, முஸ்லிம்கள் மீது நாம நல்ல எண்ணம் வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். நல்ல எண்ணம் மட்டும் வச்சா பத்தாது, அந்த நாதாக்களுக்கு நீ துஆவும் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். கபரில் இருக்கக்கூடிய மூமீனானவர்களுக்கு அவர்கள் மீது கெட்ட எண்ணம் கொள்ளாது, அவர்களுடைய நன்மைக்காக, அவர்கள் வெற்றி அடைய, அவர்கள் ஈடேற்றம் பெற உன்னால் முடிந்தவரை ஏதேனும் துஆவை செய். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா இறந்தவர்களை பற்றி எப்படி நாம நடந்து கொள்ளணும் அவங்க விஷயத்துல அப்படிங்கறத அழகா சொல்லி தந்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஸூருல் குபூர, நீங்க கபறுகளுக்கு போய் அவர்களை, கபராளிகளை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா துஸஹிது ஃபித் துன்யா, அப்படி நீங்க கபருக்கு போய் ஜியாரத்து செஞ்சா உங்களுக்கு என்ன லாபம் கேட்டா, அந்த ஜியாரத்தின் மூலமாக உங்களுக்கு உலகத்துல ஒரு பற்றற்ற வாழ்க்கையின் சிந்தனை வரும். எப்படி? நாமளும் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிருவோம், இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, நம்ம காசு பணமெல்லாம் நம்மளோட வராது, கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்ற தாய் தாப்பன், உடன் பிறந்தவர்கள், நேசத்திற்குரியவர்கள் யாரும் கபருக்கு வர மாட்டாங்க, நாம தான் தனியா போகணும். உலகத்துல இஸ்லாமிய வாழ்க்கையை கண்ணியமா வாழ்ந்துரு, ஒழுக்கத்தோடு நடந்துப்போ அப்படிங்கிறத, அதாவது உலகத்தின் மீது ஒரு துறவு நிலையை இந்த ஜியாரத்து கற்றுத்தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்லுவாங்க, துதக்கிருல் ஆகிரா, மறுமையை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுகிறது. நாம இப்படி மௌத்தா போய் கபருக்குள்ள வச்சு அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுக்கு என்ன ஏதுங்கிற பதில் சொல்லி நன்மை தீமை எல்லாம் நமக்கு கிடைச்சு நாளைக்கு அங்கே இருந்து மறுமைக்கு போய் அது சொர்க்கம் நரகம் அது மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் எது தரும் உலகத்துலன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபறுகளை போய் சந்தித்தால் அந்த நினைவு வரும். கபறுகளை போய் சந்திக்கிறதுக்கு ரெண்டு நோக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உலகத்தினுடைய துறவு நிலை மனசுக்குள்ள வந்துடும், ஆகிரத்தினுடைய உண்மை நிலை மனசுக்குள்ள வந்துடும். இது கபருக்கு போனா உனக்கு கிடைக்கும், அந்த கபரிஸ்தானுக்கு போய் நீ ஜியாரத்து செய்யி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கபரிஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்யு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போகிறல, ரசூலுல்லாஹ்வே ஜியாரத்து பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல மட்டுமல்ல, பெரும்பாலான எல்லா கிதாபுகளையும் அபூ தாவூது, முஸ்னத் அஹ்மது, இந்த மாதிரி நிறைய நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுடைய கபருக்கு போனாங்க. ஆமீனா இருந்தாங்களா இல்லையா? ஆமீனா அம்மா, ரசூலுல்லாஹ்வை பெத்த தாய் ஆமீனா அம்மாவுடைய கபருக்கு போனாங்க. கபருக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை பார்த்து நீண்ட நேரம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. காரணம், நம்ம தாய் தகப்பனுடைய அந்த கபரை பார்க்கும் பொழுது அம்மா நம்மளை வளர்த்தது அது இது எல்லாம் மனுஷனுக்கு நடப்பட வரும். ஒரு மனுஷன் மவுத்தா போற வரைக்கும் நன்றியை நினைக்கிறதா இருந்தா
90% மனுஷன் தாய் தகப்பன் நன்றி நடப்பான், மறந்துட மாட்டான். உண்மையான மூமின்னு யாரு நன்றி அவன் மறந்தாலும் தாய் தகப்பன் நன்றியை மறக்க மாட்டான். எங்க அம்மா, எங்க அத்தா, என்னை பெத்தவங்க, என்னை வளர்த்தவங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா நல்ல நிலைமைக்கு தாய் தகப்பன் தான் காரணம் அப்படின்னு மூச்சுக்கு 300 முறை சொல்றோமா இல்லையா? அந்த தாய் தகப்பனுடைய கபரை பார்த்தா யாருக்கு அழுக வராது? எங்க அம்மா மௌத்தாயிட்டாளே, என் தாய் தகப்பன் மௌத்தாயிட்டாளே, வருமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா அம்மா கபரை பார்த்து ரொம்ப நேரம் அழுதாங்க. அழுதுதை பார்த்து சுத்தி இருந்த சஹாபாக்களும் அழுதாங்க, சுத்தி இருந்த சஹாபாக்களும் அழுதாங்கன்னு வருது ஹதீஸ்கள்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஒரு செய்தியை சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு நான் துவா செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, வெறுமனே ஜியாரத் செய்ய அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். அதனால அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அவன் சொல்றதான் நான் செய்யணும். உங்க அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேடாதேன்னு சொல்லிட்டான், விட்டுட்டேன். ஜியாரத்து செய்ய அனுமதி கொடுத்தான்ல, நான் ஜியாரத்து செய்யறேன், எங்க அம்மாவுடைய கபருக்கு வர்றேன், அழுகிறேன், எங்க அம்மாவை நினைக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இப்ப கபிரிஸ்தான்களுக்கு ஜியாரத்துக்கு போறது ரொம்ப அவசியமான ஒண்ணு, ரொம்ப வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறத. அதே போல முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழியும் வருது. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள், குறிப்பா ஏன்ட்ட தங்கி இருந்த நாட்கள்ல, இறுதி நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நேரா பக்கத்துல உள்ள பொது மையவாடிக்கு கபிரிஸ்தானுக்கு போயிடுவாங்க. பொது மையவாடிக்கு கபிரிஸ்தானுக்கு போயிடுவாங்க. போய் அங்க என்ன துவா செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம வஃபிர் லி அஹ்லில் பகீஇல் கர்கத், இறைவா இந்த கர்கத்ங்கிற அந்த கபிரிஸ்தான்ல அடங்கி இருக்கக்கூடிய இந்த மூமினான முஸ்லிமான்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது கபிரிஸ்தானுக்கு போய் பாவ மன்னிப்பு தேடுவாங்க வருது. தனிப்பட்ட ஒருத்தருக்காக மட்டும் போகல, அந்த கபிரிஸ்தானுக்கு போய் அந்த கபூர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து இருக்கிறார்கள் என்ற நபிமொழி, ஆதாரப்பூர்வமான நபிமொழி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நூல்கள்ல தபரானி, பைஹகி, ஜாமிஉ ஸகீர், இது மாதிரி ஏராளமான நூல்கள் இப்படி ஒரு செய்தி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸார கபர அபவைஹி, யாரு தாய் தகப்பனுடைய கபிரிஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு போவானோ, அவ் அஹதிஹிமா, அல்லது ஒருத்தர் உஸ்ரா இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் கபூர்ல இருக்காரு, அந்த கபிரிஸ்தானுக்கு போவானோ, ஃபிகுல்லி ஜும்அத்தின், ஜும்மாவுடைய நாள்ல யாரெல்லாம் தாய் தகப்பனுடைய கபிரிஸ்தானுக்கு சென்று வருவார்களோ, ஊஃபிர லஹு, அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. குத்திப பர்ரன், அவன் நன்றியுள்ள அடியான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். நன்றியுள்ள அடியான்னு அல்லாஹ் பதிவு செஞ்சிட்டாலே போதுங்க, அந்த பதிவு தான் பெரிய தரமான பதிவு, தரமான குவாலிட்டியான பதிவுன்னு கேட்டா இவன் நன்றி உள்ளவன் அப்படின்னு நல்லா பதிவு செய்யணும். அது பெரிய பாக்கியம். அதுக்கு பெருசெல்லாம் அமல் செய்ய வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன அமல் செஞ்சா போதும், நீ ஜும்மாவுக்கு உன் தாய் தகப்பனுடைய கபருக்கு போ, அவங்களுக்காக அங்க போய் துவா செய். அப்படி நீ துவா செய்யற பழக்கத்தை நீ வச்சுக்கிட்டேன்னா அல்லாஹ் உன் பாவத்தையும் மன்னிச்சு உன்னை நன்றியுள்ள அடியான்னு பதிவு செஞ்சிடறான் போ அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களே. அல் பிதாயா வன் நிகாயா மாதிரி, அதாவது ஹதீஸ்களை சுண்டி பார்க்கிறவங்க அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் பதிவு செய்யும் தரத்தை தந்தவர்கள். அப்படிப்பட்ட மேதை தன்னுடைய வரலாற்று நூலில் இதையெல்லாம் பதிவு செய்து தருகிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழும் காலம் வரை அவங்க தகப்பனாருடைய கபிரிஸ்தானுக்கு அடிக்கடி போய் ஜியாரத்து செய்வாங்களாம், அடிக்கடி போவாங்களாம், அடிக்கடி போய் ஜியாரத் செய்யற பழக்கம் இருந்துச்சு. அல் பிதாயா வன் நிகாயா மாதிரி நூல்கள்ல இப்படியே வருது ஹதீஸ்கள். ஃபாத்திமா அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள் ஃபாத்திமா அம்மா தன்னுடைய தாத்தா, ஒண்ணு விட்டு தாத்தா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா உஹதுல மௌத்தானாங்களா இல்லையா, ஷஹீதானாங்களா இல்லையா, அந்த கபிரிஸ்தானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போயிருவாங்களாம் தாத்தாவுடைய கபிரிஸ்தானுக்கு. காரணம், மதீனாவுல தகப்பனருடைய கபூர் எப்ப வேண்டாலும் ஜியாரத்து பண்ணிக்கலாம், 5 வேளை தொழுகையிலையும் ஜியாரத்து பண்ணிக்கலாம், 5 வேளை தொழுகையிலையும் ஜியாரத்து பண்ணிக்கலாம் மதீனாவுல. ஆனா உஹது கொஞ்சம் தூரம் போகணுமா இல்லையா, ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணுமா இல்லையா. வெள்ளிக்கிழமை ஃபாத்திமா அம்மா நேரம் அந்த கபிரிஸ்தானுக்கு போய் சும்மா எல்லாம் துவா செய்ய மாட்டாங்களாம், அழுது துவா செய்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏங்க அழுகணுங்கிற அவசியம் என்ன? ஹம்சா ரலியல்லாஹு ஷஹீதுகளுடைய தலைவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கம் தான் அவங்களுக்கு நிச்சயம். அப்படி இருந்தும் கூட இஸ்லாத்திற்காக உயிர் துறந்து உடல்களை எல்லாம் சிதைக்கப்பட்டதை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகானுக்காக, அந்த ஷஹீதுக்காக
பாத்திமா அம்மா வாரந்தோறும் போய் அழுது ஜியாரத்தை செய்வாங்கன்னு வருது. இந்த மாதிரி ஜியாரத்துக்கு போகும்பொழுது நாம நிறைய துவா செய்யணும். ஜியாரத்துக்குள்ள போன உடனே முதல்ல என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னைய வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும். யக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும், இறைவன் அல்லாஹ் தஆலா உங்களையும் நம்மையும் மன்னிக்கட்டும். சபக் அன்தும் சபக்கூனா, நீங்க எங்களை விட கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. வனஹனு பில் ஆதார், நாங்க பின்னாடி வர இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு துவாவாக சலாம் சொல்லி தான் முதல்ல கபருக்குள்ளே போகணும். கபிரிஸ்தானுக்கு போகும்போது எப்படி போகணும்? சலாம் சொல்லி உங்க பாவத்தை எங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல நீங்க முன்னாடி போயிட்டீங்க, அல்லாஹ்ட்ட நாங்க பின்னாடி வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கபிரிஸ்தானுக்குள்ளே போகணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய துவாக்கள் உண்டு. கபிரிஸ்தானுக்குள்ள போனவனே நான் என்ன ஓதணும் அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. துவாக்கள் வேண்டும், ஆனால் கொஞ்சம் சிறு சிறு வார்த்தைகள் மாறுபட்டு இருக்குமே தவிர கருத்து இதுதான். உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், எங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் அப்படிங்கறது துவா செஞ்சுக்கிட்டே உள்ள போவோம். ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, அதே போலதான் அதாவது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் தான் ஆரம்ப காலத்துல ஹதீஸ்களை தொகுத்தவங்க. இமாம் புகாரிக்கெல்லாம் முன்னால் தொகுக்கப்பட்ட நூல்கள் என்றால் முஸன்னஃப் அப்துர் ரஸாக், அந்த நூல் தான் ஆரம்ப காலங்கள்ல நபிமொழி நூல்களாக தொகுக்கப்பட்ட முக்கியமான நூல்கள். அது ஒண்ணு. அந்த நூல்ல இப்படி ஒரு செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத. ஆயிஷா அம்மா மதீனாவில் இருந்தாங்க. அவருடைய சகோதரர் அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர் மக்காவுல மௌத்தாகி அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஆயிஷா அம்மா எப்ப மக்கா போனாலும் தன்னுடைய சகோதரர் அப்துர்ரஹ்மானுடைய கபருக்கு போய் துவா செய்யாம வரமாட்டாங்க. தன்னுடைய உடன் பிறந்தவர்களின் கபர்களுக்கு, தாய் தகப்பனின் கபர்களுக்கு, சகோதரர்களின் கபர்களுக்கு இப்படி எல்லாம் துவா செய்யறது அவசியம். சில லைஃபான ஹதீசுகள் இப்படி வருது. லைஃப் தான், அதை மறுக்கல. லைஃபான ஹதீசுகள் இப்படியே வருது. என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு தாய் தகப்பனுடைய கபருக்கு போய் ஜியாரத்துக்கு போவாரோ, அல்லது யாரு அம்மா வழி சொந்தத்தினுடைய கபருக்கு, நானி சின்னம்மா பெரியம்மா இருப்பாங்களே அம்மா வழி சொந்தம், அவங்களுடைய கபருக்கு, அல்லது அத்தா வழி சொந்தம் அத்தம்மா, அதே போல நன்னா தாதா குப்பி இவங்களா இருப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய கபருக்கு, இல்ல சொந்தக்காரு யாருடைய கபருக்கும் சரி, இப்படி உறவினர்களின் நலன் கருதி எவன் கபிரிஸ்தானுக்கு போய் அவர்களுக்காக துவா செய்வானோ அவனுக்கு எப்படி எழுதப்படுகிறது? குத்திப ஹஜ்ஜத்துன் மப்ரூரா, மக்பூலான ஹஜ் கூலியை இவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபிமொழி வேணும்னா லைஃப். ஆனா இதே மாதிரி இன்னும் பல இதே கருத்துள்ள ஹதீஸ் நிறைய வருது. அதனால இந்த ஹதீஸை நாம எடுத்து அமலும் செய்யலாம். அதனால கபிரிஸ்தானுக்கு போறதுனால அவங்களுக்கு நன்மை, நமக்கும் நன்மை. ஹஜ்ஜுடைய கூலின்னா சும்மா வாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த 5 நாள் 6 நாள் படாத பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நட மட்டும்தான். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, சரியா ஒரு கழிவறைக்கு போக முடியாது. எவ்வளவு சிரமம் ஹஜ்ஜுங்க அமலுங்கிறது. சாதாரணமான அமலா? அவ்வளவு பெரிய அமல் அல்லாஹ் எங்க தந்துடுறான்? தாய் தகப்பன் கபருக்கு, சொந்தக்காரங்க கபருக்கு போய் நீ ஜியாரத்து செஞ்சேன்னா உனக்கு அதுக்கு உண்டான கூலி கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அமல்னு பார்க்கணுமா இல்லையா? கபிரிஸ்தானுக்கு போறோமே, நாம இப்படி எல்லாம் உங்களுக்கு துவா செய்யறோமே, அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போமே. அதாவது நல்லடியார்களாக இருப்பார்களே ஆனால், இறை நேசம் பெற்றவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கபருக்கு போயிருப்பார்களே ஆனால், அவர்கள் உலகத்தில் வாழ்ந்ததை போல கபரிலும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களின் உடலை கூட மண் தின்னாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். உஹது யுத்த களத்துல ஷஹீதான அந்த மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. ஷஹீதான மக்கள், அவங்களுக்கு குழிகள் நோண்டப்படுகிறது. குழிகளை நோண்டி அந்தந்த கபர்கள் அப்படி அப்படியே அடக்கம் பண்ணாங்க. அடக்கி முடிச்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கின பிறகு சொன்னாங்க மக்களை பார்த்து, அதாவது மக்களே, இந்த கபர்களுக்கு அடிக்கடி வந்து போங்கள். எப்படி? உஹது ஷஹாபாக்களுடைய அந்த சுஹதாக்களுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாதாக்கள் நல்லடியார்களுடைய கபர்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து போங்கள். வந்து போவது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டாங்க.
லா யுஸல்லிமு அலைஹிம் அஹதுன் இலா யௌமில் கியாமத்தி இல்லா ருத்து அலைஹிஸ் ஸலாம். கியாமத் நாள் வர்ற வரைக்கும் இந்த கபராளிகளுக்கு, இந்த நாள் நல்லடியார்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்றீங்களோ அந்த சலாத்துக்கெல்லாம் பதில் சலாம் அந்த ஷுஹதாக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம சலாம் சொன்னா அதற்கு பதில் சலாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கபர்ல அவர் உசுரோடு இருக்காருன்னு அர்த்தம். கபூர்ல அவர் உடல் சிதையாமல் இருக்குன்னு அர்த்தம். கபூருக்குள்ளால இருக்கும் நல்லடியார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இவ்வளவு கண்ணியங்களை தந்திருக்கிறான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யறாங்களோ இல்லையோ, ஷுஹதாக்கள் நாள் வருமா இல்லையா, ஷுஹதாக்கள் மௌத்தா போன நாள், அந்த வருடந்தோறும் நேரா ஷுஹதாக்களுடைய கபர்களுக்கு வருவாங்க. ஷுஹதாக்கள் அந்த உஹதுனுடைய கணுவாயை வந்துட்டாலே போதும், கபரிஸ்தானுக்கு கூட போகணும். அந்த கணவாய் இருக்குல்ல, அந்த கணவாய் பக்கத்துல வந்தவனே சொல்லுவாங்க சப்தமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பிமா சமர்தும் வ நிஅமல் முகமத்தார் அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது இந்த கபரிலே அடங்கி இருப்பவர்களே நீங்கள் பொறுமையோடு இருந்ததால் உங்களின் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும். வ நிஅமல் முகமத்தார், நல்ல மறுமையின் முடிவு உங்களுக்கு வந்து விட்டதே அப்படின்னு நல்வாழ்த்து சொல்வார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் அல் பிதாயா வ நிஹாயா மாதிரி இமாம் பாக்கித்தி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகாசிலே இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் ஒருத்தர் இல்லைங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 5-6 பேர் இந்த ஹதீஸை ஒட்டுமொத்தமா அறிவிக்கிறாங்கன்னா இந்த ஹதீஸ் எவ்வளவு பலமான ஹதீஸ். ஆனா ரசூலுல்லாஹ் மட்டும்தான் போனாங்களா? இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகு 2.5 வருஷம் வாழ்ந்தாங்களா இல்லையா? 2.5 வருஷமும் போயிருக்கிறாங்க. வருஷம் வருதா உஹது ஷுஹதாக்களுடைய கபருக்கு போய் அவங்களுக்கு துவா செய்வாங்க. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் தான் செஞ்சாங்களா? இல்ல, அடுத்து உமர் ரலியல்லாஹு வந்தாங்களே, 10 வருட காலங்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்று பெரிய புரட்சிகரமான ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு வருஷம் அந்த உஹது ஷுஹதாக்களுடைய கபருக்கு போய் துவா செய்வாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சஹாபாக்கள், ஆயிஷா அம்மா உட்பட பல சஹாபாக்கள் இப்படிதான் கபருடைய விஷயங்கள்ல அவங்களுடைய நிலைப்பாடு இருந்திருக்குது. அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறாங்க, நல்லடியார்கள் மௌத்தா போனா அவங்க உடல் சிதையாது, அழுகாது, நாற்றம் எடுக்காது, வாடை வராது, எதுவும் சிதையாது. சாதாரண மனுஷனுடைய மனம் எப்படி தெரியுங்களா? கபருக்குள்ள வச்ச உடனேயே ஒரு மனுஷனுடைய உடல் முதல்ல எந்த பகுதி சிதையும்னு கேட்டா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, வயிற்று பகுதிதான் முதல்ல சிதையும், வயிற்று பகுதிதான் முதல்ல அழியும். அங்க இருந்துதான் பாக்டீரியாக்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா உடலை சிதைச்சு மண்ணோட மனுஷா ஆகி போவான். ஆனா நல்லடியார்கள், இறை தூதர்கள், நாதாக்கள், நபித்தோழர்கள், இவங்களுடைய மன்னரை எல்லாம் மண்ணை தொட கூட மாட்டாது. தொடறதுக்கே அது பயப்படும்னா பாருங்க, தொடவே தொடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்களே அப்படியே சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வரலாறு சொல்லி வரும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ அல்லாஹ் எடுத்துட்டான். ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? ஜின்னுகளுக்கு வேலை. ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை கட்டுறாங்க. யாரை கொண்டு? ஜின்னுகளை கொண்டு கட்டுறாங்க. ஏய், அதை தூக்கு, அதை எடு, அதை கட்டு அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துக்கிட்டே இருக்கையிலேயே அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ வாங்கிட்டான். ரூஹ வாங்கின பிறகும் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எஜமான உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு ஜின்னுகள் எல்லாம் அந்த பில்டிங்கை முழுமையா கட்டி முடிச்சிச்சு. கட்டி முடிச்சவனே ஷைத்தான் பார்த்தான், இவர் மௌத்தா போனது தெரியாம இதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பயந்துகிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குச்சியை பிடிச்ச வாக்கில மௌத்தா போனாங்க. அந்த குச்சியினுடைய அந்த கீழ் பகுதியை அல்லாஹ் ஷைத்தான் என்ன பண்ணா, அந்த கரையானுகளை தூண்டி விட்டு கரையான் அரிச்சிச்சு. அரிச்ச உடனே குச்சி அப்படியே சாஞ்ச உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே சாஞ்சாங்க. அப்பதான் ஜின்னுகளுக்கே தெரிஞ்சிச்சான், நம்ம ஓனர் மௌத்தா போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1 வருட காலத்திற்கு முன்பே மௌத்தாகி விட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி அப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்க, எந்த உடல் உறுப்பும் சேதமடையாம அதன் பிறகு கபர் தோண்டி அவர்களுக்கு அடக்கப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரும் மறுக்க முடியாது. குர்ஆன்லயே இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம். அவரை மௌத்தா போய் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார், அந்த பில்டிங்கு கட்டி பிடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அப்படியே இருக்கு குர்ஆன்ல. மறுக்க முடியுமா? மறுத்தா காஃபிரால போயிடுவான். காஃபிரே இஸ்லாத்துடைய வட்டத்தோடு வெளியே போயிடுவானே. இவரை மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான்னு பார்த்தா இல்ல, சூரா பக்ராவிலேயே வருது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி
இவருக்காவது ஒரு வருஷம் தப்சீர்கள்ல இருக்கு, குர்ஆன்ல நேரடியா வரல. ஆனா குர்ஆன்ல நேரடியாவே வருது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி. அமாத்தஹுல்லாஹ் மிஅத ஆமின் சும்ம பஅஸஹு. எத்தனை வருஷம் உஸைர மௌத்தாக்குனான்னு கேட்டா, மௌத்தா போய் 100 வருஷம்ங்கிறான் அல்லாஹ். 100 மௌத்தாயிட்டாரு, 100 வருஷம் அந்த சடலத்தின் மீது மண் தீண்டவில்லை. அந்த சடலம் அப்படியே புனித சடலம் அப்படியே இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான் சும்ம பஅஸஹு, அதன் பிறகு மீண்டும் அவருக்கு நாம உயிர் கொடுத்தோங்கிறான். அப்ப நல்லடியார்களுடைய கபர் மட்டுமல்ல, நல்லடியார்கள் இறந்து போனா பூமிக்கு மேல இருந்தா கூட வாட வராது, நாட்டம் வராது, உடலில் மாற்றங்கள் உருவாகாது. அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் அன்பியா ஹயாவுன் அஹயாவுன் ஃபீ குபூரிஹிம் யஸல்லூன். நபிமார்கள் கபரில் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அது மட்டுமல்ல யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆதாரபூர்வமான நபிமொழி முஸ்லிமில் எப்படி வருகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மிஅராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான் அவருடைய கபருடைய நிலைகளை நான் பார்த்தேன். காரணம் என்னன்னு கேட்டா, மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போய் அப்புறம் தானே மேராஜ் போனாங்க. அந்த இடைப்பட்ட இடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கு. மக்காவுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்கு என்ன செய்யறாங்கன்னு அதை கடந்து போகும்போது அல்லாஹ் எனக்கு காட்டினா, அவர் எப்படி தெரியுங்களா இருந்தாரு? தன்னுடைய கபூர்ல தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டுனா. அல்லாஹ் காட்சியை காட்டுறது பொய்யா? ஏதாவது கோளாறுல ஏதாவது புலம்பி விட்ட நிலைப்பாடா? இல்லையே. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலேயே வருதுங்க. இது நபிமார்களுக்கு மட்டுமில்ல, நபிமார்களுக்கு மட்டுமில்ல, நல்லடியார்களுக்கு உலகத்தில் வாழும் பொழுது கண்ணியமாக இஸ்லாமிய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒருவன் வாழ்ந்தான், அவனுடைய மண்ணறையிலும் அவன் உயிரோடு இருப்பான். கபருக்கு மேலாலே இருந்து யாரேனும் ஜியாரத்து செய்வார்களே ஆனால் அவர்களையும் அவன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து தருவான். அவர்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்லும் நாவையும் அல்லாஹ் தருவான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதனால்தான் சொல்லுகிறோம், இறை நேசர்கள் கபர்களுக்கு போய் சென்று நாம் அடிக்கடி ஜியாரத்து செய்வதன் மூலமாக நமக்கு அவர்கள் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது, நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு 241வது ஹிஜ்ரி அந்த வருஷத்துல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போனாங்க. இமாம் புகாரியுடைய ஆசிரியர், இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர், ஏராளமான ஹதீஸை தொகுத்த பேராசிரியர்களுக்கெல்லாம் இவர் ஆசிரியர். அப்படிப்பட்ட பெரிய பேராசிரியர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 241ல மௌத்தா போனாங்க. அவங்க கபரை அடக்கம் பண்ணியாச்சு. அதன் பிறகு இப்போ கிட்டத்தட்ட அதாவது 20ஆம் நூற்றாண்டுல 1937 அவங்க அடக்கம் பண்ண இடம் என்னது? யூப்ரட்டிஸ் நதிக்கரை, அதாவது ஈராக்ல இருக்கிறா இல்லையா, ஈராக்ல இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதிக்கரை ஓரத்துல அவங்கள அடக்கம் பண்ணாங்க. 1937ல ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சு யூப்ரட்டிஸ் நதியில. நதிக்கரை நிறைய வெள்ளம் வருவது அந்த 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 கபிரிஸ்தான் நிறைய அதுல இருந்துச்சு. குறிப்பாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கபர் இருந்துச்சு. உடனே அந்த மண்ணு வந்து அரிச்சு அந்த கபருக்கு ஏதேனும் சேதாரத்தை உருவாக்கும். அந்த ஈராக்குடைய கவர்மெண்ட் அன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, மஷூராவெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு, சட்டங்கள்லாம் கேட்டு முடிச்ச பிறகு, அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கா இல்லையா, இந்த இடத்திலே துயில் விடுகிறார் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அந்த இடத்தை நோண்டி அந்த கபரை அந்த அந்த புனித உடலை வெளியே எடுத்தா அதை சுற்றி இருந்தவர்கள் பார்க்கிறார்கள், எப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண மாதிரி இருக்கு. எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு தெளிவாக நூறானியத்தோடு அந்த உடல் பிரகாசமாக நூறானியத்தை வெளிப்படுத்திய வண்ணமாக இருக்கிறது. யோசிங்க கொஞ்சம். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல மௌத்தா போனவரை ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டுல எடுத்து பார்த்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணது மாதிரி புத்தம் புதுசா அவ்வளவு தெளிவா இருக்குதுன்னா யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? அதன் பிறகு அந்த இடத்தை மாத்திட்டு ஒரு புது கபரை அவங்களுக்கு ரெடி பண்ணி கட்டி வச்சுட்டு இன்னைக்கும் அவங்களுடைய அதே வார்த்தையை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக ராகத்தோடு தொழில் கொண்ட இடம் என்று அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஈராக்ல போய் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு அவங்க இருந்து கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சவங்க அதன் பிறகு அந்த அந்த கபிரிஸ்தான் இன்னைக்கும் பிரகாசமாவே இருக்கு. போறவங்க யாரும் அந்த ஜியாரத்து செய்யாம வர மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பெரும் பெரும் பாக்கியங்களை தந்திருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஆதாரபூர்வமான செய்திகள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, அல் ஹாவி அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு துணுக்கான வரலாற்று நூல்கள், அதாவது குட்டி குட்டி சம்பவங்களாக ஆதாரபூர்வமான செய்திகள், அந்த அந்த அறிவிப்பாளர்கள் உட்பட மிக தரமான செய்திகள் எல்லாம் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அல் ஹாவி ஒரு நூல் தொகுத்திருக்கிறான். அந்த நூல்ல இந்த செய்திகள் எல்லாம் வருது, அப்படியே தொடரா வரும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்த அபூபக்கர் தியாரில் ஃபஹ்ரி அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது அவர் என்ன பண்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஜியாரத் செய்ய ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போவார். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக சலாம் சொல்றார். ஆனா அவர் காதுல விழுகிற மாதிரி இல்ல, அன்னைக்கு பக்கத்துல இருந்திருப்பாங்கல்ல ஜியாரத்து, எல்லாரும் காதுல விழுகிற மாதிரி ரசூலுல்லாஹ் கபர்ல இருந்து சத்தம் வருது, அலைக்க ஸலாம் யா அபூபக்கர் அப்படின்னு சத்தம் வருது. அவரும் இந்த சலாத்தை கேட்கிறாரு. பக்கத்துல இருந்தவங்களுக்கு அந்த நபியுடைய குரலை கேட்கிற பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. வரலாற்றில் உள்ள ஆதாரபூர்வமான செய்திகளாக இதையெல்லாம் பதிவு செய்யறாங்களே. அல் பிதாயா வ நிகாயா நூல்ல ஆச்சரியமான ஒரு செய்தி எப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அத்தாஃப் இப்னு காலித் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய நாதா, ஒரு நல்லடியார். அவர் அடிக்கடி கபர்களுக்கு ஜியாரத்து போற பழக்கம், இறைநேசர் கபர்களுக்கு ஜியாரத்து போற பழக்கம் உள்ளவர். அவர் நேரா மதீனா போன போது உஹது யுத்த களத்துக்கு போய், அதாவது இன்னைக்கு நம்ம பெரிய காம்பவுண்ட் போய் அடைச்சு வச்சிருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது. இந்த வஹாபிய அரசு வந்த பிறகு அடைக்கப்பட்டது அந்த காம்பவுண்டு. கபரு அங்க இருக்குன்னா இங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கான். ஆனா அன்னைக்கு அப்படிலாம் அழைக்கப்படல. அப்படி இருக்கிற நேரத்துல ஹம்சா ரலியல்லாஹு கபருக்கு போய் ஜியாரத்து பண்ணி அங்க போய் சலாம் சொல்றாரு. அவரே சொல்றாரு, என் அடிமை ஒரு ஆளு ஒட்டகத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான், அங்க யாருமே இல்ல, பொட்டல் பூமி, நான் நிக்கிறேன், அடிமை நிக்கிறான், ஒட்டகம் மட்டும் தான் நிக்கிறேன், நான் சலாம் சொல்றேன், அங்க இருந்து எனக்கு என் பேரை சொல்லி சலாம் வருது, பதில் சலாம் வருதுங்கிற. இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி, ஏதோ கப்சா கதை கிடையாது. வரலாற்று நூல்கள் இப்படி எல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மிக தெளிவான செய்தின்னு பாக்குறோம். அதனால இதுல நமக்கு தெரிய வர்றது என்னன்னு கேட்டா, நல்லடியார்கள் நாதாக்கள் தர்காக்களுக்கு போய் ஜியாரத்து போறோம்ல, அங்க நம்ம சலாம் சொல்லி பதில் சலாம் வரணும்னா நம்மட தக்குவா இருந்தா நிச்சயமா வரும், இறையச்சம் இருந்தா வரும், நாம அவங்கள போல வாழ்ந்தா வரும், கண்ணியமாக இருந்தா வரும். அந்த சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோலத்துல ஒருத்தர் சொன்னாரு வச்சுப்போமே, சொல்றவ தக்குவாதாரியா இருந்தா அங்க இருந்து நம்ம பேரை உட்பட அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்து அதுக்கு பதில் சலாம் வருமானு கேட்டா 100% நிச்சயமா வரும். ஆனா அந்த சலாத்தை கேட்கிறவளுக்கு நமக்கு தக்குவா வேணுமா இல்லையா? ஏன்னா அப்படித்தான், அதான உண்மை. ஒரு பொருளை பார்க்கணுங்க, எப்படி ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த பொருள் வெளிச்சத்துல இருந்தா மட்டும் பத்தாதுங்க, நமக்கும் கண்ணு தெரியணும் இல்லையா? அது வெளிச்சத்துலதான் இருக்கு. இவருக்கு கண்ணு தெரியல, அவருக்கு அந்த பொருளை தெரியலன்னு சொல்ல முடியுமா? அல்ல இவருக்கு கண்ணு தெரியுது, அது இருட்டுல இருக்கு, அந்த பொருள் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு பொருள் தெரியணும்னா அதுவும் வெளிச்சத்துல இருக்கணும், நமக்கும் கண்ணு தெரியணும். அந்த மாதிரிதான் கபரில் இருப்பவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள், பதில் சலாம், அதை கேட்க வேண்டுமையானால் அவர்கள் மட்டும் தக்குவாதாரியா இருந்தா பத்தாது, சொல்ற ஆளும் தக்குவாதாரியா இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவரா இருக்கணும். அப்படி இரண்டும் சரியாக இருந்தால் நாம் சலாம் சொல்லலாம், அவர்கள் பதில் சலாம் சொல்வார்கள். அது நடைமுறையில உலகத்தில் வாழுபவரை போல கேட்க முடியும். கபிரிஸ்தானுக்கு போறது மட்டுமல்ல, தர்காக்களுக்கு போறது மட்டுமல்ல, அதுல நிறைய நாதாக்கள் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தாரீக்குல் பக்தாதுங்கிற நூல்ல, வரலாற்று நூல்ல இவரையெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கார். ஹதீஸ்களை சுண்டி பார்க்கிற இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஆதாரபூர்வமான செய்தி. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் தினந்தோறும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கபரை ஜியாரத்து செய்வேன், தினந்தோறும் போவேன். இன்னைக்கு பக்தாதுல நான் எப்பெல்லாம் இருந்தேனோ இருக்கிற நாள் பூரா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கபருக்கு நான் தினந்தோறும் ஜியாரத்துக்கு போயிட்டு வருவேன். எனக்கு மசாயில் சட்டங்களில் ஏதேனும் டவுட் வந்தா, அல்லது இந்த ஹதீஸ்ல இந்த ஆயத்துல ஒரு சட்டம் ஒண்ணு விளங்காம இருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நான் மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடந்தேன்னா, அந்த ஜியாரத்துக்கு போற நேரத்துல அதுக்கு பக்கத்திலேயே நான் என்ன பண்ணுவேன், அல்லாட்ட 2 ரக்காயத்து தொழுவேன். அவரே சொல்றார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்துல 2 ரக்காயத்து தொழுது விட்டு இமாம் அபூ ஹனீஃபா கபருக்கு பக்கத்துல இருந்து அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்து முடிப்பதற்குள் சட்டங்களுடைய தீர்வுகள் எல்லாம் கிடைத்துவிடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நான் வசீலாவை ஆக்கி, இறைவா இமாம் அபூ ஹனீஃபா கண்ணியமான மனிதர், உன் பொருத்தத்தை பெற்றவர்,
அறிந்தவர், இவருடைய சங்கைன்னு பொருட்டால் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகத்தெல்லாம் பூர்த்தியாக்கு அப்படின்னு கையை சுருக்கிறதுக்குள்ள சந்தேகம் பூர்த்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். இவங்க மட்டுமா, இதை விட இன்னும் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், 1,00,000க்கும் மேலான ஹதீசுகளை அறிவிப்பாளர்கள் உட்பட மடமடமடவென்று ஒப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ். அதனாலதான் அவருக்கு அல்ல ஹாஃபில் இப்னு ஹிப்பான் சொல்லுவாங்க. நம்ம மொழியில ஹாஃபிலா இருந்தா குர்ஆனை மனப்பாடம் பண்ணவருக்கு சொல்றோம், அவர் ஆஃப்ஸாங்க அப்படிங்கிறோம். ஆனா அரபு மக்கள்கிட்ட ஆஃப்ஸானா யாரு தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணாதான் அவர் ஆஃப்ஸான்னு சொல்லுவாங்க. அப்ப இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் ஹாஃபிஸ். அப்படிப்பட்ட இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது எனக்கு இதேனும் வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டா, இதேனும் பிரச்சனை வந்துட்டா, மன இறுக்கம் வந்துட்டா, நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது தூசுங்கிற ஒரு ஊர் இருக்கு, அந்த தூசுங்கிற ஊர்ல ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வந்த அலி இப்னு மூஸா ரிதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கபர் இருக்கு. நேரா அந்த ஜியாரத்துக்கு போவேன். ஜியாரத்து போய் முடிச்சு ஜியாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பேன், இறைவா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு சிரமம் இருக்கு, எல்லாத்தையும் லேசாக்கு இந்த நாதாவின் சங்கையின் பொருட்டால் அப்படின்னு கேட்டு முடிப்பேன். அதன் பிறகு எல்லா கஷ்டமும் நீங்கி போயிடும். அவரே சொல்ற அந்த வார்த்தை எப்படின்னு கேட்டா, அதாவது ஜர்ரைத்துஹு மிராரன் ஃபவஜத்துஹு கதாலிக. இது ஒரு முறை இல்ல, நான் பல முறை அனுபவிச்சிருக்கேங்கிறார். பல முறை நேரா கஷ்டம் வந்துச்சுன்னா ஒன்னும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்ட்ட நேரா அங்க போய் தோள் தொட்டு துவா செஞ்சுட்டு வருவேன், கஷ்டமெல்லாம் நீங்க போயிருங்கிறாரு. அப்ப கபறுகளுக்கு போக வேண்டும், நாதாக்களுடைய நல்லடியார்களிடத்தை ஜியாரத்து செய்ய வேண்டும். அங்க போய் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கக்கூடாது. இப்போ நேரா கோரம் தர்காவுக்கு போறோம், தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களே எனக்கு அதை இதை தாருங்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஷிர்க்குன்னு சொல்லலாம், அது குஃப்ரியத்துன்னு சொல்லலாம், அது ஹராமுன்னு சொல்லலாம், அது அப்படிதான், அது அப்படிதான். ஆனா அங்க போய் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி அல்லாஹ்விடத்திலேயே தேவையை கேட்கும் பொழுது வந்திருக்கிற இடம் எந்த இடம், அந்த இடத்தில் ஒரு கண்ணியம் இருக்குதா இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா? ஏங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, காபாவுக்கு பக்கத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து துவா செஞ்சா கபூல் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்டாதான் கபூல் ஆகும். அங்க போய் வேற எவன்டா கேட்டா கபூலாகுமா? அதுக்கு பேரு ஷிர்க்குமா இல்லையா? அதே மாதிரி மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட சொன்ன அந்த இடத்துல போய் துவா செஞ்சா கபூலானாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்திற்கென்று ஒரு சங்கை உண்டு, அந்த சங்கையின் பொருட்டால் அல்லாஹ்ட்ட கேட்டா கபூலாகும். அதனாலதான் இப்படி சொல்றாங்க, இறை நேசர்களுடைய கபர்களுக்கு அடிக்கடி ஜியாரத்து செய்யும் பழக்கத்தை வையுங்கள். உங்களுக்கு தேவையானது அங்கே போய் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஜியாரத்தை முடித்த பிறகு உங்க துவா கபூலாகும் அப்படின்னு நாதாக்கள். ஆமா இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், நான் அனுபவிச்சு சொல்றேங்கிறார். மலர்த்துங்கிறார், பல முறை அனுபவிச்சிருக்கேன். ஒரு முறை ஏதோ காக்கா உட்கார பணமுறை விழுந்துச்சுங்கிறது இல்ல, பல முறை அனுபவிச்சேன்னு சொல்றார். அதே போலதான் கபிரிஸ்தானுகளுக்கு இறை நல்லடியார்களுக்கு ஜியாரத்துக்கு போகிற போது இதுதான் ஜியாரத்துடைய நிலையை தவிர இதை தாண்டி ஒண்ணும் இல்ல. கபிரிஸ்தானுக்கு தர்காக்களுக்கு ஜியாரத்து போன சில பேர் தப்பா வழங்கி வச்சிருக்காங்க. எப்படி பூ வாங்கிட்டு போகணும், ஊதுபத்தி வாங்கிட்டு போகணும், தேங்காய் வாங்கிட்டு போகணும், ஸ்வீட் வாங்கிட்டு போகணும், இல்ல வேற ஏதாவது பச்சை துணிமணி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு போய் நினைச்சு அங்க போய் அங்க இருக்கிற துவாவோட சொல்லி அவருக்கு ஒரு 5-10 கொடுத்துட்டு வந்தாதான் ஜியாரத்து நினைக்கிறாங்க. இது மிக பிழையான கருத்து. யார்கிட்டையும் ஓத சொல்ல வேண்டாம், எதையும் வாங்கிக்கிட்டு போக வேண்டாம், எதையும் யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரா போக வேண்டியது, நமக்கு தெரிஞ்சதை ஓத வேண்டியது, அவங்களுக்கு சலாம் சொல்லி ஓதி அந்த சவாபை அவங்களுக்கு எத்தி வச்சுட்டு அதன் பிறகு அல்லாஹ்ட்ட கையை தூக்கி துவா செஞ்சுட்டு வந்துட்டா அதுதான் பரிபூர்ணமான ஜியாரத்து. அதுதான் பரிபூர்ணமான ஜியாரத்து. சில பேர் நினைக்கிறாங்க, இன்னும் சில பேர் அறிக்கையே விடுறாங்க, இந்த ஊர்ல இருக்க தர்காக்களை பூரா இடிக்கணுங்க அப்படின்றான். ஏன் எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தையை சொல்றது தெரியுமா? வரலாறு தெரியாதவன் சொல்ற வார்த்தைங்க இது. வரலாறு தெரியாதவன் சொல்லக்கூடிய தப்பான வார்த்தை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க, கபர்ல அடக்கம் ஆயாச்சு. ஒரு ஆளு வந்தான், கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து செய்யக்கூடாத சேட்டையை செஞ்சான். எப்படி செய்யக்கூடாத சேட்டையை இழிவுபடுத்துறதுக்காக செய்யறானா? சில பேர் சொல்றாங்கல்ல, அவனை வெளியேப்படுத்தணும்னா அவன் பக்கத்துல வந்து சிறுவை எடுறான், அங்க போய் ஏதாவது அசிங்கப்படுத்திட்டு வரான்னு சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சேட்டையை செஞ்சான் ஒரு ஆளு. செஞ்சதுக்கு பிறகு அவன் மௌத்தா போற வரைக்கும் நாய் ஊழையிடுற மாதிரியே ஊழையிட்டான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் பாதுகாப்பு. நாய் ஊழையிடுற மாதிரியே ஊழையிட்டான். அதன் பிறகு அது மட்டுமல்ல, கொஞ்ச காலத்துல மௌத்தாயிட்டான். கபர்ல இருந்த நாய் ஊழையிடும் சப்தத்தை மக்கள் நெடுங்காலம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாற்று நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இறை நேசர் உனக்கு என்ன கிள்ளிக்கிறையா? இறை நேசர்களை கொண்டுதான் அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறான் தெரியுமா? அதனால தர்காக்களை இடிக்கலாம் அப்படின்னு நீ தப்பாக பேசுறது, அல்லது தர்காக்களை போய் அசிங்கப்படுத்துற மாதிரி நிலைப்பாட்டுக்கு வர்றது. சில பேர் ஒரு ஆள் இதே மாதிரியே கேள்வியே கேட்டான், இதே மாதிரியே கேள்வியே
அதாவது ஒரு குறிப்பிட்ட அதுவும் ஆலியமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தர்கா மீது அவருக்கு கெட்ட வகையான அபிப்பிராயம். அதாவது அந்த தர்காவில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஒரு காலத்துக்கு அப்புறம் வஃபாத் ஆயிட்டாரு. அவர் அரபி இலக்கணத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அரபியிலே சர்ஃப்னு சொல்லுவாங்க, சர்ஃப்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அந்த கபருக்கு போய் என்ன சொன்னானா, அதாவது இவர் என்ன சர்ஃப்ல ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, சர்ஃப்னு சொல்றதோட சாராயத்துல கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேள்வி பண்ணான். இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு ஆலிம் தான். ஆனா அதன் பிறகு அவனுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது, காய்ச்சல் முற்றுகிறது. முற்றிய பிறகு அவனுக்கு டெஸ்ட் எடுத்தா, ஏப்பா அவன் ரத்தத்துல ஆல்கஹால் கலந்துருக்கு டெஸ்ட்ல ரிசல்ட் வந்துச்சுங்க, ஆல்கஹால் கலந்துருக்கு. அவன் சொல்றான், நான் ஆலிம்சா வாயில சாராயமே பட்டதில்லை, பிளட் டெஸ்ட் வேண்டாம் மூதேவி சொல்லுது அப்படின்னா. அதன் பிறகு விளக்கம் சொன்னாங்க, ஏன்னா நல்லடியார்களை பார்த்து சாராயம் குடிக்கிறவனு பேசுனியா இல்லையா, அல்லாஹ் உனக்கு கொடுக்குற தண்டனைன்றான். இது கீழக்கரையில் நடந்தது. ஆதாரபூர்வமாக அதனுடைய மூத்தவர்கள், வயது மூத்தவர்கள் சொல்லுகிறார்கள், வயது பலம் பழுத்தவர்கள் சொல்லிவிட்டு போன செய்திகள். இப்படி தர்காத்துல கொச்சையா பேசுறது, அதாவது அங்க போய் கொச்சையா நடந்து கொள்றது, இதுவெல்லாம் அருவருப்பான செயல்பாடு. தமிழகத்தில் இன்று பரவலாக பேச்சுவார்த்தை இந்த 10 நாள்ல நடக்குது. ஜியாரத்தை பத்தி செய்யலாமா செய்யக்கூடாதா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு இப்படியா அப்படியான்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இது சொல்ல வேண்டிய நிலை. ஜியாரத்திற்கு நம்முடைய தாய் தகப்பன் கபிரிஸ்தானுகளுக்கு பொதுவான ஜியாரத்திற்கும் போகணும், அங்க இந்துவா செய்யணும். இறைநேசர்கள் ஜியாரத்துக்கும் போகணும், அங்க இந்துவா செய்யணும். அதன் மூலமாக நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும்ங்கிறத அனுபவபூர்வமாக சொல்லி தருகிறார்கள். இஸ்லாம் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது. ஜியாரத்து என்பது சுன்னத்தான அமல், ரசூலுல்லாஹ் செய்த அமல். அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எல்லா வகையான ஹைர் வரக்கத்துக்கும் கிடைக்கப்பெறும். வல்லவன் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி செய்யலாம் என்று சொல்லி தருகிறானோ அதையெல்லாம் மறுக்காமல் செய்யக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.